ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் மாதங்கள் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாளில் தகப்பனே, இந்த ஜேடிகே டிவியில் தகப்பனே பேச நீர் கிருபை கொடுத்ததற்காக நன்றி ஏசப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன் ஏசப்பா. ஒருபோதும் தீமை அணுகாதபடி எங்களை பாதுகாத்து வருகிற என் அன்பின் தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஜேடிகே டிவி மூலம் அநேக இடத்துல தகப்பனே ஏசப்பா, இந்த இடத்துல இருந்து நாங்கள் பேசும் பொழுது இந்த டிவியில் ஒளிபரப்பாகும் செய்திகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் கேட்டு ரட்சிக்கப்படணும். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. தடைகளை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, இந்த ஜேடிகே டிவியில் தகப்பனே, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கு ஏறெடுக்கிற எல்லா ஜெப வேலையிலையும் தகப்பனே நீர் இருந்து வழிநடத்தி வருகிறீர் ஏசப்பா. இந்த ஜேடிகே டிவியில் தகப்பனே ஒவ்வொரு தெய்வ மனிதர்களும் செய்தி கொடுக்குறாங்க. அந்த செய்தி மூலம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. வெறுமையாய் போகக்கூடாது ஏசப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எங்களை கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எங்களை எழும்ப எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இன்னும் ஜேடிகே டிவி அம்மா ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. வேலை பார்க்குறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே எந்த ஒரு தொடுதலும் ஒன்று தோன்றாதபடிக்கு அவர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றிலும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தணும் ஏசப்பா. இந்த மாதம் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தகப்பனே, இன்னும் பிஸ்னஸ் செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வெளி இடத்துகளில் தகப்பனே விமானம் மூலம் ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. விமானங்கள் எந்த கோளாறுகள் ஒன்றும் வராதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பிள்ளைகள் என்ன பாடங்கள் படிக்க ஆண்டவரே அவங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த பாடங்களை எல்லாவற்றையும் அவங்களுக்கு தடைபடாதபடிக்கு அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுக்கு பொறுப்படுத்து கொள்ளுங்க. தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, மன உளைச்சல் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி எரேமியாவை பற்றி. என் குடல்கள் நோகுகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன். என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுகளால் நலமாய் இருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் அழுவேன். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சிறப்பான தனது வெளிப்பாடை வழங்கி இருந்தார். அவர்களுக்கு நியாய பிரமாணம் இருந்தது, ஆசாரங்கள் அமர்ந்திருந்தன, தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் இருந்தன, உடன்படிக்கைகளும் உண்டாய் இருந்தது. ஆகையால் மக்கள் இந்த தேவனை விட்டுவிட்டு கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொன்னார்கள். ஜீவ தண்ணீருள்ள ஊற்றை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள். பட்டணங்கள் முழுதும் தெருவெல்லாம் விக்கிரகங்களும் திரும்பும் இடமெல்லாம் சிலைகளும் நாட்டப்பட்டு இருந்தன. தங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தேவனுக்கு முதுகை காட்டினார்கள். தேவனை அசட்டை செய்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் தேவனுக்கு துரோகம் செய்தார்கள் என்று எரேமியா சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், இஸ்ரவேலே மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தார். இஸ்ரவேலரோ மனம் திரும்ப மனமற்றிருந்தார்கள். பாபிலோனின் படை ஒரு சிங்கத்தை போல இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும் என எச்சரித்தார். பாபிலோனிய படை வனாந்தரத்தில் இருந்து வரும்
தீக்காற்று போல் இஸ்ரவேலை அழிக்க வருகிறது என்றார். மேகங்களைப் போல் எழும்பி வருகிறான் என்றெல்லாம் பகைவர்களை உருவகப்படுத்தி எச்சரித்து பார்த்தார். பலன் இல்லை. எத்தகைய ஆபத்துகள் சூழ்ந்திருந்த போதும் அவர்கள் பொய்யான சமாதானங்களையே நம்பி மனம் திரும்பாது இருந்தார்கள். இந்த காலம் பொல்லாததாய் இருக்கிறது. தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவனும் சிருஷ்டிப்பின் மனிதன் தேவன் தமக்கு கற்பித்த நல்வழியை விட்டு விலகிச் செல்ல மனம் வைக்கும் பொழுது எச்சரிக்கிற சிங்கம் போல காத்திருக்கிற பிசாசானவன் குதிரை பாய்ச்சலாய் பாய்ந்து வேகமாய் நம்மை இழுத்து செல்கிறான். அப்பொழுது ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆகாயத்தில் உள்ள பறவைகள் கூட தங்கள் காலத்தை நேரத்தையும் புரிந்து செயல்படும் தன்மை உடையது. என் ஜனங்களோ என் நியாயத்தை அறிய மனமில்லாது இருக்கிறார்களே. கர்த்தருடைய மோசே காலத்தில் வனாந்தர வாழ்வின் போது தேவனுக்கு கோபம் மூட்டின மக்கள் பாம்பு கடியால் இறந்தனர். அப்பொழுது தேவ கட்டளையால் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து உயிர் பிழைத்தார்கள். இப்பொழுது இங்கே இஸ்ரவேலர் தேசம் முழுவதும் விக்கிரகங்களினாலும் வழிபாடுகளினாலும் நிறைந்து இருந்தன. இஸ்ரவேலர் செய்த அருவருப்பான வழிபாடுகளை குறித்து எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திலும் கூறும் பிராணிகள், விக்கிரக ஆராதனை, சூரிய நமஸ்காரம் ஆராதனை, தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக பாபிலோன் என்னும் பாம்பு கடி வரும் என்றார். மோசே தீர்க்கதரிசி உபாகமம் 32:24 சொல்லிய வார்த்தையின் நியாய தீர்ப்புதான் பாபிலோனின் பாம்பு கடி. கீலேயாத்தின் பிசின் தைலம் புகழ் பெற்றது. யோர்தானின் அக்கறையில் இருந்த அவர்கள் சொந்த தேசத்தில் அது கிடைத்தது. நோயில் விழுந்தவர்களுக்கு அது வரப்பிரசாதமாக இருந்தது. ஆனால் அதை பயன்படுத்தி குணமாக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆபத்தில் இருந்து விடுதலை பெறும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளவும் எரேமியா மூலம் தேவன் அவர்களை அழைத்தார். அவர்களுக்கு மனதில்லாமல் போனதினால் சீக்கிரமே யூதா விழுந்தது. இப்படிப்பட்ட மோசமான அந்த காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் தேசத்து அரசனுக்கும் வரப்போகிற அழிவை பற்றி சொல் என்று செய்தி கொடுத்து கொண்டு தமது செய்தியில் ஒரு வார்த்தை குறைத்து போடாதே என்றும் கட்டளையும் போட்டார். பயங்கரமான சூழ்நிலையில் பயங்கரமான வார்த்தைகள், அதுவும் ஒரு இரத்த ஆட்டேரி அரசனுக்கு எதிராக சொல்ல எந்த ஒரு மனிதனுமே தடுமாறி போவார்கள், அஞ்சுவார்கள். யோனாவை போன்றவர்கள் ஊழியத்தை விட்டு ஓடி போவார்கள். பிலேமையை போன்றவர்கள் கைக்கூலி பெற்று அடங்கி போவார்கள். ஆனால் எரேமியா அப்படிப்பட்டவர்களைப் போல தடுமாறி விடக்கூடாது என்பதற்காகவே ஒரு வார்த்தையை குறைத்து போடாதே என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். அந்த காலத்தில் தேவாலயம் சீலோவை போல கைவிடப்பட்டு சோபத்திற்கு உள்ளாகும் என்பது ஒரு மரணத்தை அறிவிப்பது போன்றது. ஏனென்றால் சீலோ ஒரு காலத்தில் தேவனின் ஆசாரிப்பு கூடாரமாக இருந்தது. பின்பு அது அனைத்தையும் இழந்தது, வெறுமையானது. பொய் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களும் எரேமியாவை கொலை செய்ய தயாரானார்கள். ஆனால் தேவன் அகிக்காம் என்ற மனிதனை கொண்டு எரேமியாவை காப்பாற்றினார். ஒரு காலத்தில் உரியா என்ற தீர்க்கதரிசி நாடு விட்டு ஓடிய பின்பும் விரட்டி சென்று பிடித்து வந்து கொலை செய்த சம்பவத்தை நினைவுபடுத்தி எரேமியாவை எப்படியாவது கொன்றுவிட முயற்சித்தார்கள். ஆனால் தேவன் அகிக்காமை கொண்டு எரேமியாவை காப்பாற்றினார். சத்தியத்துக்கு எதிரான கொலைகளில் யோயாக்கீம் ராஜா துணிகரமாய் இருந்தான். விசேஷ ஊழியத்தில் ஈடுபடும் பொழுது நாமும் இப்படிப்பட்ட சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். அதிகாரத்தில் இருக்கும் அதிகாரிகள் எதிர்ப்பார்கள். உடுக்கை இழந்தவன் கைபோல உதவிய நண்பர்களும் கூட அதிகாரிகளின் அடிமைகளாக ஆட்களாக மாறுவார்கள். இந்த சமயங்களில் நாம் கர்த்தரை நோக்கி
பலனடைய வேண்டும். பயத்திலோ வெட்கத்திலோ தாழ்வு மனப்பான்மையிலேயோ விழுந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் எதிர்த்து எரேமியாவை தீர்க்க தரிசனம் சொல்ல தூண்டியது எது என்றால் தேவ வசனத்தின் வல்லமை. நான் இனி பேச மாட்டேன், இனி பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன், இனி ஊழியம் செய்ய மாட்டேன் என்று இருந்தான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு தாங்க முடியாமல் போயிற்று. வசனத்தின் வல்லமையும் அதன் செயல்களையும் நேர்மையான ஒரு தேவ மனிதனால் தேவனுக்காக பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருந்து உட்கார்ந்திருக்க முடியாது. நீதியையும் நியாயத்தையும் நேசிக்கும் தேவன் நமது தேவன். அவரை நேசிக்கிற மனிதன் எப்படி அநீதியையும் புரட்டு உபதேசத்தையும் தவறான போதனைகளையும் எதிர்க்காமல் இருக்க முடியாது. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் பயப்படாதிருங்கள், நமக்கு பகை பெருகும் என்று சாத்தான் சொல்லுவான். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்காக கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடு இருப்பார். எரேமியா 20:11. எரேமியாவின் துயரம் அவசரமான மனுஷிகம். அது எரேமியா 18 பார்த்தால் நமது தேவன் இல்லாதவைகளை இருப்பது போல அழைப்பார் என்றும், இல்லாமையில் இருந்து உலகத்தையே சிருஷ்டித்தவர் தாம் படைத்தவற்றை மறுபடைப்பு செய்யவும் அவருக்கு ஆற்றல் உண்டு, ஞானம் உண்டு. சோப்பார் சொல்லுகிறார், தேவனுடைய அந்தகார ஞானத்தை நாம் ஆராய்ந்து முடியாது, சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நாம் அறியக்கூடாது. அது வான பரியந்தம் உயர்ந்தது, அது பாதாளத்திலும் ஆழமானது, அது பூமியை பார்க்கிலும் நீளமானது, அது சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமாய் இருக்கிறது. யோபு சொல்லுகிறார். யோபு 11:7 பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவர்களுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருக்கு ஒன்றை கொடுத்தவர் யார்? சகலமும் கர்த்தராலும் கர்த்தர் மூலமாயும் கர்த்தருக்காகவும் இருக்கிறது. மனம் திரும்புதலுக்கு நேராய் நம்மை வழி நடத்துவதற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை அனல் மூட்டி எழுப்புவதற்காக, நம்முடைய நிர்வசாரத்தை நீக்குவதற்காக ஒரு கொள்ளை நோயை அனுமதித்தார். வழக்கம்போல் பிரபஞ்சத்தின் மனித ஞானம் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து அந்த நோய்க்கு கொரோனா என்று ஒரு பெயரையும் கொடுத்து ஆலயங்கள் எல்லாம் அடைத்து போட்டது, ஊழியங்கள் எல்லாம் முடக்கி போட்டது, மனிதர்களின் வாழ்வாதாரங்களை கேள்விக்குறி ஆக்கினது. நம்மை எல்லாம் வீட்டிற்குள் அடைத்து வைத்து ஒரு ஒளியின் வேஷமிட்ட மனித ஞானமானாலும் நம்முடைய தேவனுடைய ஞானத்தின் அனுமதி இன்றி அது நடைபெறவில்லை. பரம ஞானமாகிய நமது தேவன் நமது அந்தகார ஞானத்தை பயன்படுத்தி அந்தகார கொரோனாவை நமக்கு சாதகமாக தமக்கு அதிக நித்திய கன மகிமையாக மாற்றிக்கொண்டார். ஆலயத்தை அடைத்து ஊழியத்தை முடக்கி தம்முடைய ஜனங்களை வீட்டிற்குள் குடும்பமாக உட்கார வைத்து மீடியாக்கள் ஊழியங்களாக மாற்றி நமது நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டார். ஜெபிக்கலாம் வாங்க என்ற தரிசனத்தை தேவ மனிதர் திரு மோகன்சி லாசரஸ் அவர்களுக்கு கொடுத்து, அந்த தரிசனத்திற்கு கீழ்ப்படியும் அர்ப்பணிப்பின் இருதயத்தையும் கொடுத்து, அவரையும் அவருடைய உடன் ஊழியங்களையும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பதற்கென்று மீடியாக்களையும் தேர்ந்தெடுத்து உலக அளவில் சாட்சிகளாக பயன்படுத்தினாரே நம்முடைய தேவனின் ஞானத்தின் மகத்துவம். அவரது அந்தகார ஞானத்தின் பாராட்டுக்கு உரியது. ஒரு தனி மனிதரோ ஒரு தேசமோ அல்லது ஒரு மக்கள் இனமோ கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளாவிட்டால் அவர் அப்படியே விட்டு விடுவது இல்லை. மீண்டும் தமது தீர்மானத்திற்கு ஏற்றபடி நடக்க வைக்கிறார். களிமண் குயவன் கையில் இருப்பது போல படைப்புகள் அனைத்தும் அவர் கரத்தில் இருக்கின்றன. களிமண்ணால் வடிவமைக்கப்படும் மண் பாண்டத்தை அந்த களிமண்
தீர்மானிக்க முடியாது. களிமண்ணை பயன்படுத்தும் குயவன் தனது ரசனைக்கு ஏற்ப வடிவமைப்பான். ஆனால் களிமண் சீராக குயவன் வடிவமைப்பது தகுந்ததல்ல. குயவன் அமைப்புக்கு தக்கதாக களிமண் வளைந்து கொடாமல் பிடிவாதம் செய்தால் அதை பயன்படுத்துகிற குயவனின் தீர்மானம்தான் இறுதியான மறுபடைப்பை தீர்மானிக்கும். அந்த களிமண்ணை தமது திறமையால் தமக்கு பிடித்தமான பாண்டமாக மறுபடைப்பு செய்யவே அவருக்கு உரிமை உண்டு. நமது தேவன் எதையும் சீக்கிரத்தில் தூக்கி எறிந்து விடாமல் தமது திறமையை பயன்படுத்தி சிற்பமாக்குவதற்கு முயல்பவர் என்பது நமக்கு எல்லாருக்கும் அது ஆறுதலாக இருக்கும். இன்றைய காலகட்டத்திலும் அதுதான் நடக்கிறது. தவறுகளை சுட்டி காட்டினாலும் அதை ஏற்றுக்கொண்டு திருத்த வேண்டும். தங்கள் நன்மைக்காக பேசிய எரேமியாவை இஸ்ரவேலர்கள் எதிர்க்கவும் கொலை செய்யவும் முற்பட்டார்கள். அதையும் எரேமியா தாங்கிக் கொள்ள வேண்டியதாய் இருந்தது. எரேமியா 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தால் நம்மை போல குடும்பமாக மகிழ்ந்து களிகூறும் வாழ்க்கைக்கு எரேமியாவுக்கு அனுமதி இல்லை. கர்த்தர் எரேமியாவை குடும்பம் நடத்த வேண்டாம், திருமணமே செய்ய வேண்டாம் என்றார். விருந்து வீடுகளுக்கு போகாதே என்றார். விருந்து வீட்டிற்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டிற்கு போவது நலம் என்று அனைவருக்கும் இதுதான் முடிவு என்பதை எல்லா மனுஷரும் கண்டு கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனால் அந்த வாய்ப்பு கூட எரேமியாவுக்கு தேவன் அனுமதிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், எரேமியாவின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தின் சூழ்நிலை அப்படி இருந்தது. தேசம் மிக பெரிய அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருந்தது. பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், மரண திகில்கள், மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், சிறை பிடிக்கப்பட்டனர். தேசம் தீக்கு இரையாக்கப்படும் காலம் நெருங்கி கொண்டு இருந்தது. எருசலேம் பல நாடுகளில் சோதோம் நகரத்தை போல இருந்தது. முற்கால சோதோம் அழிக்கப்படாது இருக்க 10 நீதிமான்கள் கணக்கிட்டு ஆபிரகாமை தேவனிடம் சம்மதம் வாங்கி இருந்தும் அது இல்லாமல் போனதால் சோதோம் அழிக்கப்பட்டது. எரேமியா மூலமாக சிறப்பான ஒரு சவால். ஒரு மனிதனாவது நீதிமானை கண்டால் தேசம் மன்னிக்கப்படும். எசேக்கியாவும் அப்படித்தான் சொன்னார். அப்படியானால் சோதோமில் நீதியை விட எருசலேமின் நீதி படு மோசமாய் இருந்தது. சாதாரண மக்கள் நீசரானார்கள். ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த பெரியோர்களும் படும் மோசமாய் இருந்தார்கள். மக்கள் அனைவரும் சிற்றின்ப வெறியில் இருந்தார்கள். இவர்கள் எதையும் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாத இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் ஆன்மீக கண்களை குருடாக்கி இருந்தான். எரேமியா தேசத்திற்கு வரப்போகும் அழிவை குறித்து தமது வாழ்க்கையில் வழியாக பேசினார். மக்கள் செவி கொடுக்கவில்லை. எரேமியா சொன்னது போல் தேசம் சிறைபிடிக்கப்பட்டது. எரேமியாவையும் தேசத்தை விட்டு அந்நியராய் போகும் நிலை ஏற்பட்டது. எரேமியாவின் செய்தி மக்களிடம் மாபெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. சொந்த ஊரில் எரேமியாவுக்கு விரோதமாக சொந்தக்காரர்களே சதி திட்டம் தீட்டினார்கள். மரண கிணற்றில் சகதியில் தத்தளித்த எரேமியாவை காப்பாற்ற சொந்த ஊர்க்காரனோ உள்ளூர் உறவினர்களோ சொந்த தேசத்திலோ உயிர் மீட்க படையோ ஆபத்துக்கு உதவக்கூடிய அவசர சேவை செய்யும் எந்த உதவியும் கிடைக்காத நிலையில் கர்த்தர் பார்த்து தன் தாசனை காப்பாற்ற ஒரு அந்நியனை எத்தியோப்பிய தேசத்துக்காரன் எபத்மெலேக் என்ற பிரதானியை அனுப்பி எரேமியாவுக்கு மரண கிணற்றில் இருந்து தூக்கி மீட்டு உயிரை காப்பாற்றினார். அழுகையும் கண்ணீரும் கிறிஸ்தவ வாழ்வில் நிழல் போல கூடவே வரும். கிறிஸ்தவராகவே வாழ விரும்பினால் அழுகையும் கண்ணீரும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அழுகையும் கண்ணீரும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் பொழுது இந்த அழுகையும் கண்ணீரும் அந்த வேகம் தெரியாமல் ஓடிவிடுகிறது. இதுதான் எரேமியாவிடம் கற்றுக்கொள்ளும் பாடம். எரேமியாவை பாருங்கள்.
கொலைக்கு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். சொந்த குடும்பத்தால் துன்புறுத்தப்பட்டார். மத தலைவரால் குற்றம் சாட்டப்பட்டார். கள்ள தீர்க்கதரிசிகளால் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டார். தேசத்து ராஜாவால் துன்புறுத்தப்பட்டார். அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார். இத்தனை துன்பங்களின் மத்தியிலும் எரேமியா கர்த்தர் தனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்தார். அவர் அனுபவித்த பாடுகள் ஒன்றையும் அவர் தம்மை மேற்கொள்ளாதபடி அனுபவித்து முடித்தார். நமக்கு நேரிட்ட பாடுகளால் அவர் வெட்கப்படவில்லை. அழுது கொண்டு அமர்ந்து இருக்கவும் இல்லை, தளர்ந்து போகவும் இல்லை. ஒரு கட்டத்தில் தேவன் எரேமியாவிடம், இந்த ஜனத்துக்காக நீ விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாட வேண்டாம் என்ற ஒரு கசப்பான கட்டளையை கொடுக்கிறார். பொதுவாக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் அழைக்கும் தேவன் விண்ணப்பம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுவது நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறது. எச்சரிக்கையுடன் இருப்போம். பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, மோகன் சூரியன் போல் பிரகாசம் சத்த பெருவள்ள இரைச்சல் போலே, மோகன் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவள்ள இரைச்சல் போலே, இயேசுவே ஆத்மனீசரி சாரோனின்று ஜாவேலிலிபு ஸ்பமுமா 10,000 கள்ளில் சீரந்தோர், 10,000 கள்ளில் சீரந்தோர், காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நீசரதோ நிற்கிற, நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம், நாம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம், இயேசுவே ஆத்மனீசரி சாரோனின்று ஜாவேலிலிபு ஸ்பமுமா 10,000 கள்ளில் சீரந்தோர், 10,000 கள்ளில் சீரந்தோர், அவரிடதுகையின் தலை கீழ் வலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பரந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பரந்த கொடி நேசமே, இயேசுவே ஆத்மனீசரி சாரோனின்று ஜாவேலிலிபு ஸ்பமுமா 10,000 கள்ளில் சீரந்தோர், 10,000 கள்ளில் சீரந்தோர், என் பிரியமேருபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, என் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே, எட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், இயேசுவே ஆத்மனீசரி சாரோனின் ரோஜாவேலிலிபு ஸ்பமுமா 10,000 கள்ளில் சீரந்தோர், 10,000 கள்ளில் சீரந்தோர், என் நேசரினுடையவரே அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன், மணவாளியே வாயன் பாரே நானும் செல்லுவேன் அந்நேரமே, மணவாளியே வாயன் பாரே நான்
பதினாயிரங்களில் சிறந்தோர், பதினாயிரங்களில் சிறந்தோர். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.